ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் ப்ரெட்டை பயன்படுத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சட்டுன்னு குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்லைஸ் வீட் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சர்க்கிள் ஷேப் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிற ஷார்ப்பான மூடியை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை இதே மாதிரி சர்க்கிளாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரெட் சைஸ் தான் இருக்கும். ஸோ அதே மூடியை வச்சு இதையும் நல்லா சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். 8 ப்ரெட் சர்க்கிள் வச்சுருக்கோம். அதுக்கு 4 சீஸ் சர்க்கிள் இருந்தால் போதும். ஸோ 4 கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பேன் அல்லது தவா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் சர்க்கிள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சீஸ் சர்க்கிள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெள்ளரி விதைகளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் தவாவில் செய்ய கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளேட்லேயே செஞ்சுட்டு தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க சீஸ்லையும் பட்டர்லையும் சால்ட் இருக்குது. சால்ட்டட் தான் ரெண்டுமே. ஸோ நம்ம சால்ட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சீஸ் சர்க்கிளாக கட் பண்ணும்பொழுது சைடில் இருக்க பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு ப்ரெட் சர்க்கிள் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து சிம்மில் இருக்கணும். இப்போவும் சிம்லே இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். திருப்பி விட்ட பிறகும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகி நம்ம வச்ச சீஸ் வெளியில் வந்திருக்கு, மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக அசத்தலாக இருக்கும். உள்ள சீஸு, நட்ஸு, மேலே வந்து கிறிஸ்பியான ப்ரெட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க.